Hey lovely souls, hope you are doing good, feeling amazing. இன்னைக்கு உங்களோட பர்சன் உங்களை நினச்சி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றத வாட் ஹேப்பன் அவர்லேருந்து கார்டு வெளியே வர போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. இங்கே ஒரு கார்டு வெளியில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது என்னன்றதை பார்க்கலாம். திங்க் யூர் பர்சன் அண்ட் தேர் நேம். லவ்வுக்கு லேபிள் கொடுக்க வேண்டாம். ஸோ ஜெண்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் லவ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன் மேட்டருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ குயிக்காக இந்த ரீடிங்கை நம்ம முடிப்போம். பாட்டம் ஆஃப் த டெக் சன் கார்டு. ஓகே, நைஸ். ஓகே, ஓகே. நோ கான்டாக்ட், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் முதல்ல பார்த்துடலாமா? நோ கான்டாக்ட். ஏன் நோ கான்டாக்ட் காணாங்களோ, எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களா? அங்கே ரொம்ப பேர்டன் ஆகிட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இந்த ஜட்ஜ்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஜட்ஜ்மெண்ட்டுன்றது என்னென்னா, கார்மிக் முடிச்சுட்டு திரும்பி வர்றது. இதில் உங்களோட எனர்ஜியும் இருக்குது. மன்னிப்பு, டிரான்ஸ்பரண்ட்டாக ஒருத்தர் அதை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணணும். ஜட்ஜ்மெண்ட், உங்களை நோக்கி ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டுருக்குதுன்றத இந்த ஏஞ்சல் சொல்லுது. ஓகேங்களா? கடவுள்கிட்ட உங்கள் பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை எப்படின்னாச்சும் அவங்க ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களான்ற எனர்ஜியை காமிக்கிது. மூவ் ஆன் ஆகுறாரு. தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் மூவ் ஆன் ஆகுறாரு. அவர் அங்கே ஹாப்பியாக இல்லை. அவர் மூவ் ஆன் ஆகுறாரு. என்னன்னா கொஞ்சம் யோசிக்கிறாரு, வெதர் தே ஆர் கோயிங் டு அக்செப்ட் ஆர் நாட்டுன்ற ஒரு எனர்ஜி காமிக்கிது. ஆனால் 8 ஆஃப் கப்ஸ்ன்றது மூவ் ஆன் ஆகுது. 8ன்றது சாட்டர்னோட ஜோடிக் சைனில். ஸோ என்னென்னா ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அதனால் என்னென்னா ஸ்ட்ரகிள் விட்டுட்டு போனார் இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தானே உங்கள்கிட்ட வரணும். அதனால் அவரோட லெசனை பே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக மூவ் ஆனால் வருவார். த சன் கார்ட் ட்ரூ இன்டென்ஷனோட டிரான்ஸ்பரண்ட் எனர்ஜியோடு அவர் உங்கள்கிட்ட வரப்போகிறாரு. ரீகன்சிலேஷன் ரொம்ப அழகாக, ரொம்ப பயங்கரமான, ரொம்ப சூப்பரான ரீகன்சிலேஷனாக உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. சன் எனர்ஜி லியோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. வாட்டர் எலிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? பென்டக்கல் எர்த் எலிமெண்ட் இருக்குது. தென் வாட் ஓகே, ப்ளூட்டோ எனர்ஜி. ப்ளூட்டோ எனர்ஜி ஸ்கார்பியோ ஜோடியக் சைனை ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் எனர்ஜி என்னென்னா, பெயின், லோன்லினஸ் ஃபீலிங் ரொம்ப இருக்குது. அதனால மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய அவேக்கனிங் வந்திருக்குது. அவரோட லைஃப்பில் நடந்த அந்த ஒரு சில விஷயங்களுக்காக அவருக்கு பெரிய அவேக்கனிங் வந்திருக்கு. ட்ரூத் ரியலைஸ் ஆகிருக்குது. இது ஒரு கார்மிக் கால். ஓகேங்களா? கார்மிக் போதும் நீ பண்ணது வந்துருன்னு சொல்லிட்டு சைன் கொடுக்குது. அதை இந்த மனசை புரிஞ்சுட்டு திரும்பி வர போகிறாரு. எவல்யூஷன் பாசிபிள் இருக்குது. ரீகன்சிலேஷன் ரொம்ப ஆனஸ்டாக நடக்க போகுது உங்களுக்குள்ள. இமோஷ்னல் கிளாரிட்டி வருது. வாக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இமோஷ்னல் கிளாரிட்டி நோக்கி வாக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட இமோஷ்னல் கிளாரிட்டியாக இருங்க நீங்கள் தான். அதை தான் இந்த சன் கார் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவர் உங்கள்கிட்ட அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் கிடைக்கும். ஹாப்பி, க்ரோத், ரீயூனியன், ஜாய்ஃபுல், நியூ பிகினிங் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரூ இமோஷன் தேடி அவர் உங்கள்கிட்ட வர்றது இந்த சன் கார்டு காமிக்குது. இது மேஜர் ஆர்கானா கார்டு. ஓகேங்களா? ஸோ ரீகன்சிலேஷன் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. வேறு என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். எவ்வளோ, எத்தனை நாள், வாரங்கள், மாதங்களான்றது நம்ம பார்க்கலாம். பென்டக்கல் கொஞ்சம் ஸ்லோ எனர்ஜியை காமிக்குது. ஜட்ஜ்மெண்ட் ஒன் டைம் ஈவெண்ட்டை காமிக்கிற எனர்ஜி. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ப்ளஸ் சன் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3 to 6 வீக்ஸ்க்குள்ளே ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக வந்துடும்.
ஆம், இது இந்த பென்டக்கிள் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு 1 to 2 மந்த்ஸ் ஆகலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் டாக், ஹானஸ்ட் கான்வர்சேஷன் சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ எய்தர் ரீகன்சிலேஷன் ஆர் ஃபுல் எமோஷனல் கம்யூனிகேஷன் இருக்குங்க. ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆக வேண்டாம். பொங்கல் என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஓகேங்களா? 3 மந்த்ஸ்க்குள்ள ரொம்ப க்ளோஸராக ரொம்ப நல்லா வாழ போகிறீங்க. பாஸ்ட் அட்ஸ் லெட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட், ஸ்டார்ட் அ குட் பிகினிங். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். நல்லது மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. சக்ரா ஹீலிங் மஸ்ட், சக்ரா ஹீலிங் மஸ்ட். ஓகேங்களா? எர்த் எலிமெண்ட்க்கு எர்த் எலிமெண்ட்டை சேர்ந்தவங்க அதுக்கான இது சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. வாட்டர் எலிமெண்ட்டை சேர்ந்தவங்க வாட்டர் எலிமெண்ட்க்கான சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபயர் எலிமெண்ட்க்கு சேர்ந்தவங்க ஃபயர் இதுக்கான ஹீலிங் பண்ணுங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் ஸ்கார்பியோ வந்திருக்கு இல்லையா? ஸ்கார்பியோ வந்து வாட்டர் எலிமெண்ட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஹீலிங் பண்ணுங்க, சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. வேண்டாதது யோசிக்க வேண்டாம். ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஹாப்பி பொங்கல்.